டேட்டூ போடுறதுனால உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா மீனிங்லெஸ்ஸான டேட்டூஸ் எல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேஷனாக ரொம்ப WWFலாம் பார்த்து ரொம்ப அவங்கள மாதிரி க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக டேட்டூஸ் எல்லாம் போடுறாங்க. பட் அந்த ஈச் அண்ட் எவ்ரி டேட்டூஸ்க்காக ஒரு மீனிங் இருக்குது அவங்களுக்கு. அவங்கெல்லாம் மேபி மௌரி டேட்டூஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஹக்கா பீப்புள்ஸ் தான் அது போடுவாங்க. அவங்க வந்து எல்லாமே காட் ஆஃப் வார். அவங்க வந்து ஒரு ஃபைட் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரெசிவான டிசைன்ஸும் அக்ரெசிவாக இருக்கிற காட்ஸோட டேட்டூஸும் தான் அவங்களோட ஆர்ம்லேயும் செஸ்ட்லேயும் பேக்லேயும் ஃபுல் பேக்லேயும் போட்டுக்குவாங்க. பட் அந்த மீனிங்கு நம்ம தெரிஞ்சிக்காமல் நார்மலாகவே அந்த மாதிரி டேட்டூஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். பட் அதனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டேட்டூவுக்குமே ஒரு மீனிங் இருக்குது. அந்த டேட்டூ வந்துட்டு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டேட்டூவும் போடுங்க. ஏன்னா ஒரு டேட்டூ போடுறதுக்கு உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் டைம் ஆகும். ரொம்ப எக்கனாமிக் பேசிஸ்லேயும் ப்ரைஸ்லேயும் நீங்கள் டேட்டூ போட்டுக்கலாம். பட் அந்த டேட்டூ ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா மினிமம் 3 months டியூரேஷன் ஆகிடும். அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. ஸோ டேட்டூ போடுறது முன்னுக்க நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு அந்த டேட்டூ போடுங்க. இப்போ இருக்கிற நிலமையில எக்ஸ்ட்ரீம் லெவல் டேட்டூ போட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹியூமன் ஆஷ் டேட்டூலாம் இப்போ போடுறாங்க. ஹியூமன் ஆஷ் டேட்டூன்றது கண்டிப்பாக போடவே கூடாது. என்ன ரீசன்னா, என்கிட்ட ஒரு டேட்டூ ரிமூவலுக்கு வந்திருந்தாங்க. ஒரு பையன் வந்துட்டு ஜஸ்ட்டு அவர் ஒரு 21 years old ஆர் சம்திங், அவ்வளோதான். பட் அவர் வரும்போதே அவங்க பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவர் வரும்போதே ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள்டு பொசிஷனில் தான் வந்திருந்தார். என்ன ரீசன் அப்படின்றது எனக்கே தெரியல. பட் நான் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் தானே போட்டிருக்காங்க, இதை ஏன் ரிமூவ் பண்ண வர்றீங்க அப்படின்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட. மேபி உங்களுக்கு ஜாப்பு மெரைன் இல்லை டிஃபென்ஸில் ஏதாவது ஜாப் கிடச்சிருச்சிங்களா, அதுக்காக டேட்டூ ரிமூவ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு எதுவும் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை அப்ராடு எதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா காமனான இது தான், அப்ராடு நீங்கள் போகணும், மெரைன் இன்ஜினியர்ஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், டிஃபென்ஸ் போகணுன்னா டேட்டூ ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் அ காமன் திங். அந்த மாதிரி காமனாக கொஸ்டின் இருக்கும்போது நான் ஒரு 7 years இந்த ஃபீல்டில் இருக்கேன். நானே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னாங்க அவங்க. சார், இது ஒரு சின்ன டேட்டூ டிசைன் தான், பட் அவர் பண்ணது பார்த்திங்கன்னா இட்ஸ் நார்மல் டேட்டூ இல்லை சார் அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ டெத் ஆகிருக்காங்க. அவங்களோட ஆஷ் எடுத்து இவர் டேட்டூ இங்கில் மிக்ஸ் பண்ணி அந்த டேட்டூவை போட்டிருந்துருக்கிறாரு. அது போட்டதுலேருந்தே அவர் ரொம்ப அன்ஸ்டேபிளாக தான் மாறி இருக்கிறாரு. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஆஷ் டேட்டூ வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம பேஸ்டான நம்ம கல்ச்சரில் பார்த்திங்கன்னா, ஒரு இறந்து போனவங்களோட ஆன்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம 11வது நாள் பெரிய சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணிவிட்டு அதோட அந்த ஆறாவை வந்து அந்த ஆத்மாவை வந்துட்டு கண்டிப்பாக ஆகாயத்தை நோக்கி தான் போகணுங்கிறது தான் நம்மளோட கல்ச்சர். அவங்கள கண்டிப்பாக இழுத்து பிடிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது. ஏன்னா அவங்க வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஆகாயத்தை நோக்கி தான் அவங்க இருக்க போகிறாங்க. அவங்கள இழுத்து பிடிச்சி அந்த ஆஷை எடுத்துகிட்டு வந்து அந்த உடம்புல டேட்டூ போட்டுக்கிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்க முடியும். இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீ பேர்ட் மாதிரி அவங்கள இழுத்து ஒரு இடத்துல கண்டிப்பாக பிடிச்சி நிப்பாட்டவே முடியாது. அந்த பையன் இந்த தவறான விஷயம் பண்ணதுனால அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த பையன் மென்டலி அஃபெக்டட் ஆகிட்டான். இவ்வளவுக்கும் நல்லா படித்த பையன். பட்டு அவனால் அந்த டேட்டூ போட்டதுலேருந்து 1 month எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் நானே ஷாக்கே ஆகிட்டேன். பட் அந்த டேட்டூ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அவங்க இதெல்லாம் அவங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப ஓகேவாக இருக்கார். மென்டலியாக ரொம்ப நல்லா இருக்கார். ஸோ இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். எந்த டேட்டூ நீங்கள் போட்டாலும் ரொம்ப மீனிங்கை நல்லா திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டூ போடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் யோசித்து எந்த டேட்டூவும் போட்டுக்காதீங்க. அது நம்ம லைஃப்பையே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டேட்டூ மட்டும் நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர்.